அவருடைய புகழையும் நான் சொல்லுவதற்கு இதிகாச புராணங்கள் எல்லாமே எனக்கு அறிவுபூர்வமாக தமிழ் புலவர் ஔவையின் மூலமாக எனக்கு தூய தமிழில் பாடுறதுக்கும் அதை பேசுவதற்கு உண்டான அருளை முருகப்பெருமானும் அகத்தியர் ஐயாவும் எனக்கு வழங்கினா தான் அந்த பணியை சிறப்பாக செய்ய முடியும். எனக்கு தமிழ் படிப்பு கம்மி, அதனால் அந்த ஞானத்தை முருகப்பெருமான் வழங்க வேண்டுமென்று அவரை பணிவுடன் கேட்கும். சரணாகதியோடு இறைபணி ஆற்ற வேண்டும் என்ற நிலையில் கேட்கும் வினாதனிலே அத்துணை ஆசிகளையும் அகத்தியன் வழங்குகின்ற பொழுதே அதுகாரும் வாக்கு நிலை வாக்கு சித்தி பெறுகின்ற ஆசிகளையும் அகத்தியன் சூட்சமமாக வழங்கிவிட்டோம். அமர்ந்திருந்து உரையாற்றும் இச்சீடன் தமிழ் புலவனா என்ன, முற்றும் தமிழ் கற்றவனா என்ன, கொற்றவனா என்ன அல்ல, வாக்கு நிலையை புகுத்தி இருக்கின்றோம், வாக்கு சித்தியினை அளித்திருக்கின்றோம். 96 கலைகளையும் 96 தத்துவ கலைகளையும் அத்துணை கலைகளையும் 64 கலைகளையும் சூட்சமமாக கற்றுக் கொடுக்கும் சபை இது. அவனுக்குள் இருந்து உணர்ந்து அத்துணை நிலைகளையும் கற்றுக்கொள்ளும் சூட்சம சபை இது. சித்தன் கைகூப்பி ஆசிகள் என்று கூற இச்சபையில் அனுமதி இல்லாவிடினும் அவனை வணங்குகின்ற பொழுது, அவன் வாய் திறந்த அருள்மொழிகள் உதிக்கின்ற பொழுது, அம்மொழிகளை செவிபடுக்க கேட்கின்ற பொழுதே ஆசிகள் சூட்சமமாய் உமை தேடி சீடர்களை தேடி வந்து கொண்டிருக்கும் அற்புதமான நிலை பெற்ற சபையாகும் இது. சூட்சமத்தில் உயர்நிலையில் அமர வைக்கும் சபை, அற்புதமாய் உயர அமர வைக்கும் சபை இது. அமர்ந்திருக்கின்றார்கள் சீடர்கள் யாவரும். அவர்கள் நிலை எதுவென்று அவர்களுக்கே தெரியாத உயர்நிலையில் அமர்ந்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு சீடனும். அந்நிலையை அவன் உணர்ந்து உள்ளிருந்து அவன் ஆராய்ந்து உணர்கின்ற பொழுது அவனுக்குள் இருக்கின்ற அத்துணை ஐவகை எதிரிகளும் படிப்படியாக வேறறுக்கின்ற பொழுது அவன் சிவமகா வாழை சித்த நிலையினை பெறுகின்ற ஆற்றலை சபையிலிருந்து தாரை வார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து சித்தர்களும். அனைத்து வடிவங்களில், அனைத்து நிலைகளிலும், அனைத்து தன்மைகளிலும், அனைத்து காலங்களிலும் என்று அகத்தியன் யாம் ஆசிகள் வழங்கி ஒவ்வொரு பூஜை வேளைகளிலும் சூட்சமமாய் ஆசிகள் வந்து கொண்டிருக்கின்றன. நிற்கும் நிலை, நடக்கும் நிலை, அமரும் நிலை, துயில் கொள்ளும் நிலை, அத்துணை நிலைகளிலும் ஒவ்வொரு சீடனும் உணர்ந்து கொண்டிருக்கின்றான் இச்சபையினுடைய ஆற்றலை என்று அகத்தியன் பறைசாற்றி தாரை வார்த்து அற்புதமான ஆசிகளை வழங்குகின்றோம். அனைத்து நிலைகளும் கற்று அனைத்து தமிழ் நிலைகளும் தங்குதடையில்லா வார்த்தை ஜாலங்களோடு வெளிவர அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம். படிப்படியாக உமை நீர் உணர்கின்ற பொழுது தன்னை தான் உணர்வது என்பது, தன்னை உணர்வது என்பது மேம்பட்ட மேன்மை கொண்ட நிலை. அது அம்மேன்மை கொண்ட நிலையை ஒவ்வொருவனும் உணர்கின்ற பொழுது, அவனிடம் பிரபஞ்ச ஆற்றல் தஞ்சமடைகின்ற பொழுது, அவனிடம் தஞ்சமடைந்து அருள் கேட்கும் அத்துணை மானிடர்களும் வரிசையில் காத்து நிற்பார்கள் என்கின்ற நிலைதனை யாம் முன்பே உரைத்தோம் உமக்கு நல்லாசியாய் என்ற நிலைதனையும் சுட்டிக்காட்டி அற்புதமான ஆசிகளை அகத்தியன் வழங்குகின்றோம். அகத்தியனோடு இணைந்த திருமுருகப் பெருமானுடைய பொற்கரத்திலிருந்து அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம். கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வாக்கு சித்தி எல்லாம் வரும். நம்ம எங்களுக்கு பேசுகிற வந்துக்கிட்டே இருந்தது வருதில்ல, அது மாதிரி இங்கே வந்துட்டாலே எல்லா சீடர்களுக்கும் இங்கே உள்ளவங்களுக்கு வாக்கு சித்தி கொடுப்பாங்க, எல்லா வரமும் கொடுப்பாங்க. இகலோகத்தில் உங்களுக்கு இருக்கிற தடைகள், ஆன்மீக பொது நலத்தில் வரையில் இகலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த தடைகளும் உங்களுக்கு அங்கங்கே பிடிச்சிருக்கிற பிடிப்புகளும் விடுபட்டு உங்களுக்கு நல்ல நிலையாக அதுக்கும் உண்டான அனுகிரகத்தையும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் உங்கள் சபைக்கு உயர்வான எண்ணத்துக்கு மகரிஷிகள் எப்பவும் உறுதுணையாக இருப்பாங்க. முக்கோடி தேவர்களும் இருப்பாங்க. உங்கள் சபைக்கு இங்கேருந்து ஆற்றல்கள் போயிடுச்சு. அங்கே இருக்கிற தடைகளை வேற இருக்க இங்கேருந்து திருமுருக படைகளை அனுப்பி வச்சுட்டார். அகத்தியர் கையை காமிக்கவும் அத்துணை படைகளும் அந்த எல்லைக்கு போயிடுச்சு. அது சூட்சமங்க. அதுக்குண்டான விஷயங்கள்லாம் அங்கே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் கேட்ட வரமும் உங்களுக்கு கொடுத்துட்டார் அகத்திய பெருமான். அகதீஷாய நமக.